பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. என்ன சொல்கிறாரு? நல்ல அறிவான ஒரு குழந்தைய பெற்றுட்டுனா அதை விட பெரிய செல்வம், அதை விட பெரிய பேர் எதுவுமே கிடையாதுங்கிறார். உரை இலக்கணம்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா, நல்ல அறிவாற்றான குழந்தையை பெறுவது தான் சிறப்பானது. மற்ற திருக்குறள் உரையை படித்தீங்கன்னா இதுதான் விளக்கம் தெரியும். பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. அறிவு அறிந்தன்னு பெறா. இந்த அறிவு எதனாலே வருகிறது? ஒரு மனிதனுக்கு அறிவு கல்வியினாலே வரும். இந்த கல்வி எதனாலே வருகிறது? ஒருவனுக்கு ஒரு ஸ்கூலில் 100 பேர் படிக்கிறான்னு வச்சுங்க, 40 பேர் ஒரு கிளாஸுக்கு, ஒருத்தன் அதில் 100க்கு 100 மார்க் வாங்குறான். பாதி பேர் 50க்கு மேலே எடுக்கிறான். ஒரு சில பேர் 10 மார்க் எடுக்கிறான். ஒரே கிளாஸு, ஒரே வாத்தியார். அப்போ 10 மார்க் எடுத்தவன் முட்டாளா, 100 மார்க் எடுத்தவன் அறிவாளியா? இது ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே. இந்த அறிவறிந்த மக்கள் பேர் அல்ல பிற அப்படின்னு போடுவார். இப்போ அந்த அறிவு எதனாலே வருகிறது? ஒரு நெல்லை விதை போட்டால் நெல் தான் முளைக்கும். ஒரு ஆலமதையை போட்டால் ஆலமதை தான் முளைக்கும். நீ எந்த அளவுக்கு அறிவுத்திறன் உடையவனாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு தான் உன் பையனும் அறிவுத்திறன் உடையவனாக இருப்பான். அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பெற. அறிவை எப்படி உண்டாக்கணும்? நீ அறவழியோடு நடக்கணும். நீ அறவழியோடு நடந்தால்தான் அந்த அறிவு, பண்பு எல்லாமே உனக்கு கிடைக்கும். அப்பொழுது உன்னுடைய குழந்தையும் அந்த மாதிரி தான் இருப்பான். இதனால தான் வள்ளுவர் சொல்கிறாரு, பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பெற. இப்போ படிக்காதவங்களாம் முட்டாள், படிக்க தெரிஞ்சவங்களாம் அறிவாளி, அந்த மாதிரி அர்த்தமா? அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அது எதனால் தொடர்புடையது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீ அறவழியோடு நடந்தால்தான், நீ அறத்தை பண்ணினா அறம் வளர பாவம் தேயும், பாவம் தேய அறியாமை நீங்கும், அறியாமை நீங்க நித்த அனித்தியங்களது உண்மை புரியும். புரியுங்களா? எனவே அறிவறிந்த மக்கட்பேரை பெறனா, இப்போ சில பேர் பார்ப்பான், ஓ பய படிக்காட்டினா நான் வேலைக்கு விட்டுருவோன்னு நினைப்பான். புரியுங்களா? உன்னிடம் என்ன அறிவு இருக்கிறதோ, ஆத்மா இயற்கையிலே அறிவை கொண்டு வரும். இப்போ 1 2 3ன்னு 9 வரைக்கும் என்ன அதிக எண். இந்த 1க்கு மூல காரணமாக எது? இயற்கையிலேயே நாம் கொண்டு வருகிற அறிவு. இந்த இயற்கையிலேயே நாம் எப்படி அறிவை கொண்டு வர முடியும்? ஆத்மாவில் புதைந்து கிடக்கிற அறிவு. உன்னுடைய புண்ணியம் எப்படி இருக்கிறதோ அதன் மூலியமாகத்தான் உன் பிள்ளைகளும் இருப்பார்கள். இதுதான் சொல்கிறார் இந்த குறளுக்கு. சாதாரணமாக நம்ம படித்தோம்னா